நம்ம உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம்னா அது ப்ளூ வேல், நீலத்திமிங்கிலம் தான். அதோட நாக்கு மட்டும் ஒரு பெரிய யானையோட வெயிட்ல இருக்குமா. சாதாரணமா ஒரு பெரிய யானை 7000 கிலோகிராம் வரை பாரமா இருக்கும். திமிங்கிலத்தோட நாக்கு மட்டுமே 7000 கிலோகிராம் பாரம்னா முழு திமிங்கிலமும் எவ்வளவு பாரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நீலத்திமிங்கிலம் 180 மெட்ரிக் டன் வரை பாரமா இருக்கும். திமிங்கிலத்தோட ஹார்ட், இதயம் ஒரு மொரிஸ் மைனர் கார் சைஸ்ல இருக்குமா. அதாவது ஒரு நேரத்துல சுமாரா 10 பேர் வரைக்கும் திமிங்கிலத்தோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் திமிங்கிலத்தோட உண்மையான இதயம். இன்னும் சொல்ல போனா திமிங்கிலம் 100 அடி நீளம் வர வளரும், 100 வருஷம் வர வாழும். உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல சப்தம் எழுப்புற விலங்கும் இந்த திமிங்கிலம் தான். தன்னோட வாய 90 பாக கோணத்துல அகல திறக்கிற ஆற்றலும் இதுக்கு இருக்கு. அப்படி திறந்துகிட்டே சின்ன மீன்களை எல்லாம் அள்ளி விழுங்கும். இப்படி ஒரு நாளைக்கு 3600 கிலோகிராம் உணவை ஒரு நீலத்திமிங்கிலம் சாப்பிடும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்புன்னு பாருங்க. இந்த இடத்துல இறைவனோட ஒரு வல்லமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா, ஒரு திமிங்கிலம் ஒரு நாளைக்கு 3600 கிலோகிராம் உணவை உண்ணுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட வெயிட் சாதாரணமா 60-80 கிலோகிராம் தான் இருக்கும். நம்மள ஒரு 10 பேரை முழுங்கினா கூட அது ஒரு திமிங்கிலத்தோட ஒரு நாள் பசிய போக்காது. ஒரு நாளைக்கு 3600 கிலோகிராம் சாப்பிடும்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் கிலோகிராம் உணவு தேவை. ஒரு திமிங்கிலம் 100 வருஷம் வரை வாழும். அப்படின்னா 100 வருஷத்துக்கும் 13 கோடி கிலோகிராம் உணவு அதுக்கு தேவை. சுபஹானல்லாஹ், இவ்வளவு ரிஸ்கையும் அதுக்கு அள்ளி கொடுக்கிறவன் யாரு தெரியுமா? அந்த வல்ல நாயன் அல்லாஹ் தான். கடல்ல ஒரு திமிங்கிலமா இருக்கு. 2020ஆம் ஆண்டுல BBC வெளியிட்ட தரவுப்படி இப்போ நம்ம பூமியில 25,000 நீல திமிங்கிலங்கள் வாழுதாம். அப்படின்னா அதுங்க எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் கிலோ, ஒரு வருஷத்துல எத்தனை லட்சம் கிலோ, மொத்த ஆயுளுக்கும் எத்தனை கோடிக்கணக்கான கிலோ உணவை உண்ணும்னு யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், அதுங்களுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாம சதாவும் வல்ல நாயன் உணவளிச்சுக்கிட்டே இருக்கான். யாராவது ஒரு திமிங்கிலத்தை செல்ல பிராணியா வளர்க்க நினைச்சான்னா அதுக்கு 2 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கவே தன்னோட சொத்து பத்தையெல்லாம் விற்க வேண்டி வரும். ஆனா வல்ல நாயன் அல்லாஹ் கோடான கோடி உயிர்களுக்கும் சதாவும் உணவளிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் தான் ரஸ்ஸாக், வாழ்வாதாரம் அளிப்பவன். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல இப்படி சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. வாழ்வாதாரம், ரிஸ்க் வழங்க அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் இந்த பூமியில் இல்லை. அளந்தது கிடைத்தே தீரும்.